பஜாஜ் டாட்டாக்கில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. வண்டி திடீர்னு பார்த்தோம்னா ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. கஸ்டமர் கேரில் பேசும்போது தான் சொன்னாங்க, முன்னாடி ஒரு புட்ரெஸ்ட்டில் ஒரு பேட்டரி இருக்கும் சார், அந்த பேட்டரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம பஜாஜ் டாட்டாக் எடுத்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, சார்ஜிங் பண்ணிவிட்டு ப்ளக்கை கூட இன்னும் கழட்டலை, சார்ஜிங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் சார்ஜிங் எல்லாமே ஃபிட் பண்ணி உள்ளே வைக்க முடியும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் எதுவுமே மூவ்மெண்ட் ஆகலை. பேட்டரி செக் பண்ணோம்னா ரிமோட்டில் இருக்க பேட்டரிலாம் நல்லா தான் இருக்குது. வண்டியில் நான் பார்க்கும்போது 92% ஃபுல்லாக காமிச்சிருச்சு. இப்போ கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த புட்ரெஸ்ட்டுக்கு அடியில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், இது கழட்டுங்க, இதுக்கு அடியில் இருக்க பேட்டரி எடுத்து செக் பண்ணுங்கன்னாங்க. அதில் இருக்க ஆசிட் ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு, இதனால தான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டாங்க. இந்த பேட்டரியில் இருக்க ஆசிட் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இதுக்கு என்ன அமௌண்ட்டோ நாங்கள் பெய்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ணால் தான் இப்போ தெரியும் வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றது. மெயின் பேட்ரி இந்த இடத்துல உள்ளே இருக்குது. இது வந்து ஒன்லி ஸ்டார்டிங்க்கு மற்ற லைட்டிங்க்குரிய பேட்டரின்னு நினைக்கிறேன். இது செக் பண்ணி பார்ப்போம். இதில் இருக்க ஆசிட் ஃபுல்லுமே வெளியே வந்துருச்சு டோட்டலாக. சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேட்டரி டெட்டுன்ட்டாங்க. திருப்பி நம்ம ரோட் சைடு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்கோம், அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோட் சைடு அசிஸ்டண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேட்டரியை வந்து பக்கத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய சர்வீஸ் சார்ஜஸை எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. நாங்கள் செக் பண்ணும்போது பேட்டரி அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. சர்வீஸ் சென்டரில் கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேட்டரிக்கு வந்து 1 இயர் தான் வாரண்ட்டி, நீங்கள் 7 மந்த் தான் ஆகுதுன்றீங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் 2 days ஆகும் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வண்டி நம்ம நைட்டு தேவைப்படும். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ பின்னாடி இருந்த என்னுடைய பழைய பைக்கில் இருக்க பேட்டரியை கழட்டி அவங்க சொன்ன இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரி வந்து அதை விட கொஞ்சம் பெருசு, ஆனால் வேறு வழி இல்லை, இப்போதைக்கு மாட்டியிருக்கேன். இது மாட்டினதுக்கப்புறம் தான் வண்டி ஆன் ஆகுது. இந்த பேட்ரி வந்து ஒன்லி பவர் ஆன் ஆஃப்க்கு மட்டும்தான் இந்த பேட்ரி போட்டிருக்காங்க. ஆனால் அதில் ஆசிட் லீக் ஆச்சுனால அது ஒர்க் ஆகலை. இப்போ சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, ஆல்ரெடி உள்ளே இருக்க மெயின் பேட்ரி ஃபுல்லாக இருக்குது, வண்டி ஆன் ஆயிடுச்சு.